அப்படி இருக்கும்பொழுது இந்த 15 ஏக்கர் அப்படின்னும் பொழுது இந்த 15 ஏக்கரில் இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜோ எதுவுமே வந்து சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு பின்னடைவு. என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து கேரளா, வெளி மாநிலங்களில் இருக்கும்போது கூட அவங்க என் கூட பயணிக்கின்ற பொழுது வண்டியிலே உட்காந்து அங்கே அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, நாய்க்குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அந்த சைடு பின்னாடி யாரோ போகிற மாதிரி இருக்குது பாருங்கன்ட்டு. ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குறிப்பாக இந்த மாதிரியான இடங்களில் நம்ம பொதுவாக சொன்னது என்ன கேட்டால், அது நகரமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி, சிசிடிவி கண்டிப்பாக போடணும் அப்படின்ற ஒரு ரூலே கொண்டு வரணும். ஏன்னா இண்டிவிஜுவலாக அவங்களோட சேஃப்டிக்கு தான். இப்போ சிசிடிவி போட்டிருந்தா நிறைய பிரச்சனைகள் இதில் சால்வ் ஆகிருக்கும். இன்றைக்கி வரையும் வந்து 28ஆம் தேதி அவர்கள் வந்து இப்போ நள்ளிரவு டைமில் வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பெரியவர் வெளியில் வந்ததாகவும், அப்போ வந்து மறைந்திருந்தவர்கள் அவர்களை தாக்கியிருக்கிறாங்க. தாக்கியிருக்கும் பொழுது அவர் அந்த குற்றுயிரும் குளிருமாக அவர் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போய் அம்மாவையும் மகனையும் வந்து அட்டாக் பண்ணி அவங்கள வந்து கொடூரமான முறையில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க.